வந்தே பாரத்ல ஃபுட்டு உண்மையிலேயுமே கோளாறு தாங்க. அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஏதோ தெரியாதனமா அன்னைக்கு வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் இல்லை. இன்னைக்கு வந்து லஞ்சுமே வந்து சொதப்பல் மாதிரி தான் இருக்கு. ஹாய் காய்ஸ், அகெயின் மைசூர் ஜங்ஷன்லேருந்து ஆரம்பிக்கிறோம். லாஸ்ட் vlog பார்த்துருப்பீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. மைசூர் ஜங்ஷனில் எண்ட் பண்ணியிருப்போம். ட்ரெயின் நம்பர் 20607 ட்ரை பண்ணியிருந்தோம். சென்னை சென்ட்ரல் டு மைசூரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருந்திருக்கும் அது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிவர்ஸாக ட்ரை பண்ண போகிறோம். 20608 ட்ரை பண்ண போகிறோம். மைசூரு டு சென்னை சென்ட்ரல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த அதே ட்ரெயின் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து திருப்பி சென்னை கிளம்பும் பார்த்தீங்களா, அந்த ஜேர்னியில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். சேம் அவுட்ஃபிட்டு, அன்றைக்கி போட்டிருந்த அதே அவுட்ஃபிட்டு, பட் 3 நாள் தாண்டிருச்சு. மைசூரு டெம்பிள் பேக்கேஜ் முடிச்சுட்டு இன்றைக்கி பேக் டு சென்னை ரிட்டர்ன் ஆக போகிறோம். மைசூர் ஜங்ஷன்லேருந்து அந்த ட்ரெயின் கிளம்பக்கூடியது பார்த்திங்கன்னா 1:05 கிளம்பும். அதாவது 12 மணிக்கு வருது. ஷெட்யூல் டைம் படி 12:20. பட் அன்னைக்கு மாதிரி மோஸ்ட் டேஸ் ஏர்லியாகவே வந்துடும். ஸோ 12 o'clock வந்துட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் இங்கே 1:05 டிபார்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரிவ்யூவாக இருக்க போகுது. அது வந்து அங்கேருந்து வரும்போது ஃபுட் சர்வீஸில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நடுவில் கொடுத்த ஸ்நாக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இதில் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா லஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஈவினிங் கொடுக்குற ஸ்நாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். போகும்போது டைமிங் என்ன மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மைசூர்லேருந்து போகும்போது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சம்மர் ஹாலிடேஸ் டைமில் மைசூர் பார்த்திங்கன்னா ஒரு பிஸியான சிட்டியாக மாறிடும். ஏன்னா இங்கே வந்து டூரிசம்க்கு விசிட் பண்ண வரவங்க, இங்கேருந்து அடுத்து கூர்க்கு போகிறவங்க நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடியது. டூ 20607 பற்றி போட்டிருக்கு அனௌன்ஸ்மெண்ட் போர்டில். மைசூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் 12:20. பிளாட்ஃபார்ம் எதுவும் போடல இன்னும். இந்த போர்டில் வந்து போட்டாச்சு. மைசூர் வந்தே பாரத் 12:20 அரைவல் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில். மோஸ்ட்லி இந்த பிளாட்ஃபார்ம் தான். இதே பிளாட்ஃபார்முக்கு வந்து பிளாட்ஃபார்ம்லேயே க்ளீனிங் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்தே கிளம்பும். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட அரைவலுக்காக இந்த க்ளீனிங் டீம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்க பாருங்களேன். க்ளீன் பண்ணுற அந்த மாப்பு, பக்கெட்டு எல்லாம் லைனாக நீட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ ட்ரெயின் வந்த உடனே டக்குன்னு க்ளீன் பண்ணணும். அவங்க ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அடுத்த ஒரு 1 ஹவரில் இங்கேருந்து கிளம்பணும். 12 o'clock பிஃபோர் டைம் வந்தால் கூட அடுத்து 1 மணிக்கெலாம் கிளம்பணும். 1:05 இங்கேருந்து கிளம்பணும். ஸோ நம்ம நினச்ச மாதிரியே இன்றைக்கும் வந்து பிஃபோர் டைம் தான் வந்தே பாரத் இங்கே மைசூர் வந்திருக்கு. நம்ம வரும்போதும் இதே மாதிரி 20 minutes பிஃபோர் 12 o'clock தான் வந்தான். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 12 o'clock வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ½ an hour எடுத்துப்பாங்க. ஃபஸ்ட்டு பேசஞ்சர்ஸ் எல்லாம் டிபோர்ட் ஆயிடணும். வந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் டிபோர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங் டீம் ஏறி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 12:30 மேலே தான் வந்து இங்கேருந்து போர்ட் பண்ணுற பேசஞ்சர்ஸ்க்கு ஓப்பன் பண்ணுவாங்க. பக்கத்து பிளாட்ஃபார்மில் நின்றுட்டுருக்கிறது மைசூர் ஜங்ஷன்லேருந்து நம்ம கொங்கு சைட் கனெக்ட் பண்ணக்கூடிய மைசூரு திருவனந்தபுரம் நார்த் எக்ஸ்பிரஸ், அதாவது மைசூர் கொச்சுவேலி எக்ஸ்பிரஸ். இவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேடிக்கையான டைமிங்கு. இப்போ நம்ம வந்தே பாரத்துக்கு முன்னாடியே கிளம்பிடும். 12:45 இங்கேருந்து கிளம்பிடும். அதுக்கப்புறம் டைமுக்கு தான் மாண்டியா, மட்டூர், ராம்நகரம், கெங்கேரி வரைக்கும் பாருங்கள் 2:30 போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு வேடிக்கையான டைமிங் கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு 4:30 தான் போகும்னு போட்டிருக்கு. அது ஏன் அப்படி ஒரு ஸ்லாக் டைமிங் ஷெட்யூலில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. கெங்கேரி தாண்டி எப்படியும் இந்த வண்டி எங்கேயாச்சும் நிறுத்தி வச்சுருவாங்க. நம்ம விபி வந்து ஓவர்டேக் பண்ணிடும். க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நமக்கு சீட்டு கிடச்சிருக்கிறது C7ல். நமக்கு இங்கே சீட்டு
71 இந்த வாட்டி ரிவர்ஸில் தான் கிடச்சிருக்கு. மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அப்படியே அந்த ரோவில் கிடச்சிருக்கு. டைம் 1 ஆச்சு. ஆனாலுமே பக்கத்தில் இந்த மைசூர் கொச்சுவேலி எக்ஸ்பிரஸ் டிபார்ட் ஆகவே இல்லை. என்னன்னு தெரியல. போகிற போக்க பார்த்தா நம்ம கிளம்புனதுக்கப்புறம் தான் இவனுக்கு சிக்னல் கிடைக்கும் போல். அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவன் வந்து பொறுமையாக 4:30 மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூர் போனால் போதும். அந்த மாதிரி தான் அவனுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம டைமிங் படி பார்த்தா நமக்கு வந்தே பார்த்துக்கு என்ன டைமிங் கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே 1:05 கிளம்பி 2:45 கேஎஸ்ஆர் பெங்களூர், அதாவது 1 hour 40 minutes ரீச் ஆகிற மாதிரி டைமிங் கொடுத்துருக்காங்க. மார்னிங் வந்தே பாரத்தில் மட்டும்தான் நியூஸ் பேப்பர்லாம் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஆஃப்டர்நூன் கிளம்புற வந்தே பாரத்துலையும் கொடுத்துட்டாங்க. இது தமிழ் நியூஸ் பேப்பரு, இங்கிலீஷும் இருக்குது. ஷார்ப்பாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அண்ட் ஷார்ப்பாக கிளம்பியாச்சு. மைசூர் கொச்சுவேலி எக்ஸ்பிரஸ்க்கு டாட்டா தான். ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது? நல்லா நீட்டாகவே இருக்குது. இந்திய ரயில்வே உங்களுக்கு மகிழ்ச்சியான மற்றும் வசதியான பயணத்தை வாழ்த்துகிறது. மைசூர்லேருந்து சென்னை போகிற இந்த மத்தியானம் வந்தே பாரத்தில் ஃபுட் சர்வீஸில் ரெண்டு வாட்டி தருவாங்க. ஒன்று வந்து லஞ்சு, இன்னொன்று வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு. லஞ்ச் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் என்ன 1:25க்கு கொடுத்துருக்காங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இந்த ஈவினிங் 4 o'clock அந்த டைமில் கொடுப்பாங்க. ஸோ லஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். அண்ட் இன்னொரு விஷயம், லாஸ்ட்டாக நம்ம பண்ண சென்னை சென்ட்ரல் டு மைசூர் வந்தே பாரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டு லைட்டாக சொதப்பியிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி லஞ்சில் அது கை வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெட்டராக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்சு நமக்கு கொடுத்துருக்கிறது இந்த ஐட்டம்ஸ் தான். ஒயிட் ரைஸு, தால், ரிட்டன் வந்து நான்வெஜ் தான் நான் போட்டிருந்தேன். ஸோ நான்வெஜ் கிரேவி, சிக்கன் கிரேவி, சப்பாத்தி 2 சப்பாத்தி, ரோஸ் பொரியல், அப்புறம் ஒரு கப்பு கேர்டு, அப்புறம் ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த சானிடைசர், மவுத் ஃப்ரெஷ்னரு, சால்ட் எல்லாம் கொடுப்பாங்க. சின்ன சின்ன பாக்கெட்டாக இருக்கும். அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. எண்டிங்க்கு எல்லாேருக்கும் ஒரு ஐஸ்கிரீமு. ஃபைனலாக ஃபுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத பார்ப்போம் அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு. வந்தே பாரத்தில் ஃபுட்டு உண்மையிலேயுமே கோளாறு தாங்க. அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஏதோ தெரியாதனமாக அன்றைக்கி வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் இல்லை. இன்றைக்கி வந்து லஞ்சுமே வந்து சொதப்பல் மாதிரி தான் இருக்குது. இதுவும் கிரேவிங்கிற பேரில், சிக்கன் கிரேவிங்கிற பேரில் ஒன்று கொடுத்தாங்க. அன்றைக்கி இதை வச்சு செஞ்சுருக்காங்கன்னே தெரில. சிக்கன் கிரேவி மாதிரியே இல்லை. ஏதோ ஒரு கிரேவியே ஏதோ மசாலா போட்டு செஞ்சு ஒரு 4 ஃப்ரைடு சிக்கனை தூக்கி மேலே போட்டு கொடுத்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஏதோ அந்த தால் ரைஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஐஸ்கிரீமு, கேர்டு, சப்பாத்தி அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற கிரேவி வந்து சொதப்பிருச்சு. சரி, ஓகே, அது கூட பரவாயில்லன்னு விட்டுறலாம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு விஷயம். டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்துச்சு, அது விட்டுடலாம். ரெண்டாவதான ஒரு விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த காஸ்ட் கட்டிங்கிற பேரில் ஒன்று பண்ணுறாங்க. அதாவது இந்த சின்ன ஊறுகாய் பாக்கெட்டு, அந்த சானிடைசரு அதெல்லாம் வந்து கட் பண்ணுறாங்க. அதெல்லாம் கொடுக்கவே இல்லை நமக்கு. நீங்கள் கூட யோசிக்கலாம், 2 ரூபா 1 ரூபா விஷயத்தில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு. பட் அதுக்குள்ளே ஒன்று ஒழிஞ்சிருக்கு பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஊறுகாய் வந்து 2 ரூபா வச்சுக்கோங்க. சானிடைசர் 1 ரூபா, மவுத் ஃப்ரெஷ்னர் 1 ரூபா, அப்புறம் அந்த சால்ட் சாஷெட் 1 ரூபா. மொத்தமாக வந்து ஒரு 5 ரூபா கணக்கு வருதா? ஒருத்தருக்கு வந்து 5 ரூபா கணக்கு. ஸோ மொத்தமாக வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 1000 பேர் இந்த ட்ரெயினில் வந்து ஃபுட்டு சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 × 1000 5000. ஒரு ட்ரிப்புக்கு மட்டும் 5000. ஒரு நாளைக்கு 2 ட்ரிப்பு. அப்போ 1 மாத கணக்கு படி பார்த்தா 2.5 லட்ச ரூபாயிலிருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும். அவன் ஒன்றும் சேவ்லாம் பண்ணலை. அது வந்து நம்ம பே பண்ணுற காசை கொள்ளையடிக்கிறதுக்கு சமம். எப்படின்னா, நம்ம வந்து டிக்கெட் எடுக்கும்போது
ஃபுட்டு காசையும் சேர்த்து தான் பே பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் 300 நம்ம பே பண்ணுறோம். இப்போ கொடுத்த லஞ்சுக்கும் ஈவினிங் கொடுக்க போகிற ஸ்நாக்ஸுக்கும் சேர்த்து 300 கிட்ட பே பண்ணுறோம். அதுலேருந்து கிடைக்கிற காசு தான் இந்த ஊறுகாய், சேஷெட்டு, மவுத் ஃப்ரெஷ்னர் காசு எல்லாமே. கர்நாடகாலையும் பண்ணானுங்களா சார்? வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவன் பேர் என்ன, குமாரசாமி சிஎம் 2 மந்த்ஸில் கலசிட்டானுங்க அப்படி. அதெல்லாம் பெரிய சமயம் பண்ணானுங்க. நான் சொன்னல, இதுக்கு ஒட்டி அடிச்சா நான் தெரியுமா, தண்ணி அடிச்சா பயந்து இருக்கணும். ரொம்ப கஷ்டம். நம்ம கோச்சில் அந்த சிஸ்டமும் ஒர்க் ஆகலை, அந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமு. அதனால தான் பக்கத்து கோச்சில் போய் காமிச்சேன். மோஸ்ட்லி இந்த கோச்சில் வரவங்க எல்லாம் சென்னை ட்ராவல் பண்ணுறவங்க தான். அதனால தான் இப்போ பெங்களூர் வரப்போது யாரும் இறங்கிறதுக்கெலாம் ரெடி ஆகலை. ஒரு 5 நிமிஷம் லேட்டாக தான் இன்றைக்கி கேஎஸ்ஆர் பெங்களூரு நம்ம வந்திருக்கோம். நிற்கிற க்ரௌட் எல்லாருமே இந்த வந்தே பாரத்தில் ஏறுறதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. பெங்களூர்லேருந்து செம்ம டிமாண்ட் இருக்குது டெய்லியுமே இந்த வண்டிக்கு. கொஞ்சம் பேர் தான் நம்ம கோச்சில், ஏன்னா கொஞ்சம் சீட்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல காலியாக இருக்குது. அதில் ஃபில் ஆவாங்க. அந்த பக்கம் கொஞ்சம் பேர் ஏறுறாங்க. லேட்டாக வந்தாலும் ஹால்ட் அந்த 5 நிமிஷம் தான், கரெக்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு. நைட்டுக்கு வந்து எங்கள் ஃப்ரெண்டை வாங்கிட்டு வர சொன்னோம். பெங்களூரில் ஃபேமஸான கடை நாங்கள் பிரியாணிக்கு, அதனால் ஒரு பிரியாணி வாங்கியிருக்கு. இது நைட்டு சாப்பிட்றதுக்கு, இப்போ சாப்பிட்றது இல்லை. இப்போ சாப்பிட்டது ஓரளவுக்கு ஃபுல்லாக தான் இருக்குது. நைட்டு சாப்பிட்றதுக்கு வாங்கியிருக்கோம். அந்த பக்கம் சென்னை போகக்கூடிய பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ரெடியாக இருக்குது பிளாட்ஃபார்ம் 1ல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாரையாச்சும் வந்து ட்ரெயினில் ஏற்றி விட வரீங்கன்னா, வந்தே பாரத் ட்ரெயினில் ஏற்றி விட வரீங்கன்னா, இந்த உள்ளே ஏறுற வேலைலாம் வேணாம். ஏன்னா இப்போ வந்து ஒரு 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க. உள்ளே ஏறி இருக்காங்க போல், லக்கேஜ் ஏற்றி கொடுக்கறதுக்கு உள்ளே ஏறிட்டு அவங்க இறங்கிறதுக்குள்ளே டோர்ஸ் மூடிடுச்சு. பெங்களூரை விட்டு அடுத்த ஸ்டாப் இந்த வண்டி காட்பாடி தான். அது வரைக்கும் வந்து நிச்சயமாக வந்து வண்டி நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். அவங்களும் வந்து கெஞ்சி பார்க்குறாங்க டிடிஏ. பட் அவரால் என்ன பண்ண முடியும்? அவர் சொல்லிட்டாரு, நீ போய் வேணால் கார்டு கிட்டே கேட்டு பாருப்பா, கார்டு ஒத்துக்கலைன்னா நீ வந்து ஃபைன் பே பண்ணி தான் ஆகணும், வித்தவுட் டிக்கெட் கணக்கு தான் ஃபைன் பே பண்ணி தான் ஆகணும் காட்பாடி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. கார்டு கிட்ட போனால் மட்டும் அவரால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? நடு வழியில் வந்து ட்ரெயினை எங்கேயும் நிறுத்துறதுக்கு அவருக்குமே அத்தாரிட்டி கிடையாது. சிக்னல் போட்டால் மட்டும்தான் நிறுத்துகிற அத்தாரிட்டி அவருக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து இப்போ அந்த 2 பேர் வந்து காட்பாடி வரைக்கும் ட்ராவல் பண்ணி ரிட்டர்ன் வந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையில் சிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்தே பாரத் ட்ரெயின் சென்ட் அப் பண்ணும்போது நீங்கள் டோர்லேருந்தே சென்ட் அப் பண்ணால் போதும். உள்ளே ஏறணும், ஹெல்ப் பண்ணணும், அதெல்லாம் வந்து எப்படியாச்சும் அவங்க உள்ளே ஏற்றிட்டு போயிடுவாங்க பேசஞ்சர்ஸ். நீங்கள் ஏறினா உங்களுக்கு தான் ஆபத்து.
டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகுது, ஈவினிங் 4:20 ஆகுது. ஸ்நாக்ஸ் கிட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் இதுதான் வந்து நம்ம வரும்போது சென்னையிலேருந்து வந்தோம்னா வந்தே பாரத் அதுலேயும் வந்து நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் கிட் இதே தான் கொடுத்தாங்க. பெங்களூர் தாண்டி அதே ஐட்டம்ஸ் தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை ஈவினிங் கொடுக்கறதுனால. வடை, கட்டா மீட்டா மிக்சரு, அந்த மிக்ஸு டீ, சாஸு, அப்புறம் ஒரு ஸ்வீட்டு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஜூஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. ரேட்டு மட்டும் அப்படியே இருக்குது, ஆனால் ஐட்டங்களை மட்டும் குறைச்சிட்டே போகிறாங்க. ஒன்றே டேஸ்ட்டில் காம்ப்ரமைஸு, இல்லைனா குவான்டிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே தான் போகிறாங்க. இந்தியன் ரயில்வேஸு ஸ்லீப்பர் கிளாஸ் பேசஞ்சர்ஸ் அண்ட் ரிசர்வ் பேசஞ்சர்ஸ்க்கு தான் காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, ப்ரீமியம் கிளாஸில் ட்ராவல் பண்ணாலும் அதே நிலமையாக தான் இருக்குது. போன வாட்டி டீ கிட்டு குடிச்சு தான் ஆவரேஜாக தான் இருந்துச்சு, டேஸ்ட்டு நல்லா இல்லை. சரி இந்த வாட்டி காஃபி மிக்ஸ் வாங்கியிருக்கு, இதுவாச்சும் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். சேம் தான், ப்ராசஸ் சேம் தான், மொத்தத்தையும் தூக்கி இதை கொட்டி கலக்க வேண்டியதான். பட் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. ஸோ நீங்கள் சப்போஸ் டீ வேணான்னா இதை கூட வாங்கி மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். காட்பாடி ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு, ஆனால் ஒருத்தர் கூட வெளியில் வரல. ஸோ மைசூர், பெங்களூர் ரெண்டு இடத்துலையும் ஏறினவங்க ஃபுல் ஸ்ட்ரெச் சென்னை வரைக்கும் தான். கரெக்டான டைமில் காட்பாடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். செம்ம க்ரௌட் வெயிட் பண்ணுறாங்கல்ல இங்கே காட்பாடியில். அடுத்தடுத்து பின்னாடி வர ட்ரெயின்ஸ்க்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் வருது. ஸோ டைம் ஃபார் பிரியாணி. பெங்களூர்லேருந்து நம்ம ஃப்ரெண்டை வச்சு வாங்கிட்டு வந்த பிரியாணி இன்னொரு 1 ஹவரில் சென்னை ரீச் ஆகிடும். அதனால் இங்கே டின்னரை முடிச்சிடுறோம். ஸோ இந்த மாதிரி வெளியிலேருந்து ஃபுட்டு வாங்கிட்டு வந்து வந்தே பாரத்தில் சாப்பிட்லாமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம வந்து வீட்டிலேருந்து செஞ்சுட்டு வர ஃபுட்டு வந்தே பாரத் ட்ரெயினில் எடுத்துகிட்டு வரலாம், அது ஒரு ஆப்ஷனு. இல்லை இந்த மாதிரி யாராச்சும் ஃப்ரெண்டை வச்சு வெளியில் வாங்கிடலாம். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஆன்லைன் ஆர்டர் இங்கே பண்ணலாமா. IRCTC, கேட்ரிங்கு, ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரிலாம் ஆன்லைன் ஆப்ஸை வச்சு ஃபுட் ஆர்டர் பண்ணி நம்ம வந்து ட்ரெயினில் வாங்கிக்கலாமான்னு கேட்டால் இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் நீங்கள் PNR போட்டாலும் காட்டாது. நாட் சர்விங், கரண்ட்லி நாட் சர்விங் இன் வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் அப்படின்னு வரும். இந்த சென்னை டு மைசூர் வந்தே பாரத்தில் வரும்போது கூட அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்த மாதிரி தான் ஆப்ஷன் காட்டுது. ஸோ வந்தே பாரத்லேருந்து வெளியிலேருந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ண முடியாது, இப்போதைக்கு பண்ண முடியாது. மேபி இன் ஃபியூச்சர் அது வரலாம். Likan.
அவர் லோக்கல் ட்ரெயின் ஏறி போயிடுவாரு. நான் தான் இப்போ எதை வேலை வச்ச ட்ரெயினை பிடிக்க முடியாது, 20 நிமிஷம் வெயிட் பண்ணோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து தேஜஸ் எக்ஸ்பிரஸில் வந்திருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா கொடுத்த ஃபுட்டோடைய குவாலிட்டியாக இருக்கட்டும், குவான்டிட்டியாக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும் ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. அதுபோல் நாகர்கோவில், திருநெல்வேலி, வந்தே பாரத்லாம் ஓடுது பார்த்தீங்களா, அந்த சைட்லாம் சூப்பராக இருக்குது. அதே போல் கேரளா சைடு ஓடக்கூடிய வந்தே பாரத்லலாம் கூட ஃபுட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நானும் வந்து நினைக்கிறது என்னென்னா, சவுத் சைடு வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஃபுட்டு ப்ரீமியம் ட்ரெயின்ஸை கூட கொடுத்துட்றாங்க போல். பட் இந்த பக்கம் வரும்போது மேபி பெங்களூர் சைடு போகிற ட்ரெயின், மைசூர் சைடு போகிற ட்ரெயின்னால ஒரு நெக்லிஜென்ஸ் இருக்கோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஃபுட்டு வந்து போகும்போதும் சரி, அதாவது சென்னையிலேருந்து மைசூர் போகும்போதும் சரி, மைசூர்லேருந்து சென்னை வரும்போதும் சரி, 2 வந்தே பாரத்லையுமே வந்து ஃபுட்டு வந்து ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணால் நல்லா இருக்கும். இப்படி வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ரயில்வேஸ் சைடு, ஐஆர்சிடிசி சைடில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் போயிருக்கு தான். பட் எதுவுமே சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியல. அது சேஞ்ச் ஆனால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. மற்றபடி வந்தே பாரத் அந்த ஸ்பீடாக இருக்கட்டும், டைமிங்காக இருக்கட்டும், அந்த ப்ரையாரிட்டியாக இருக்கட்டும், வந்தே பாரத் இன்னுமே வந்து அந்த விஷயத்தில் டாப்பாக இருக்குப்பா. ஃபுட் வைஸில் இம்ப்ரூவ் பண்ணிட்டா இன்னுமே வந்து ஒரு குவாலிட்டியான, ஒரு ப்ரீமியமான ட்ரெயினாக சூப்பராக மாறிடும். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீமியம் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தால் அதை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து இப்படி தான்ப்பா நம்பி போனேன், ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சொதப்பலான விஷயம் வந்தே பாரத்தையோ இல்லை மற்ற ப்ரீமியம் ட்ரெயின்ஸ்லையோ நடந்திருக்கா அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.